ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 4ஆம் அத்தியாயம் பரிஜதரண. ஸ்ரீ கர்க முனிவர் கூறினார், அரசன் சொர்க்கத்திற்கு செல்கிறான். தனது குடையையும் ரத்தினத்தையும் தேவேந்திரனுக்கு கொடுத்துவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது 2 காதணிகளையும் அன்னை அதிதிக்கு கொடுத்தார். பின்னர் அவர் தனது கருத்தை தெரிவித்தார். பகவான் ஸ்ரீஹரியின் நோக்கத்தை அறிந்த தேவேந்திரன் அவருக்கு பாரிஜாத மரத்தை கொடுக்காததால் மாதவர் தேவர்களை தோற்கடித்து பாரிஜாத மரத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்றினார். சுதாஞ்சி முனிவரே, சௌனக முனிவரே, இந்த கதையை கேட்டதும் யாதவர்களின் அரசனான வஜ்ரநாபன் மிகவும் வியப்படைந்தான். பகவான் ஸ்ரீஹரியின் நற்பண்புகளில் நம்பிக்கை கொண்ட அவன் மீண்டும் தன் குருவிடம், பிரம்மதேவரே, தேவேந்திரன் தேவர்களின் அரசன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீஹரி என்னும் கடவுள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் எப்படி கடவுளுக்கு எதிராக குற்றம் புரிந்தார்கள் என்று வினவினான். நீங்கள் என்ன செய்தீர்கள்? தயவு செய்து எனக்கு துல்லியமாக கூறுங்கள். சத்யபாமா ஏற்கனவே தேவேந்திரனின் நோக்கங்களை உணர்ந்து அதை குறித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தெளிவாக கூறியிருந்தாள். எனவே இந்த கதையை கேட்க நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். தேவேந்திரனுக்கும் மாதவ பெருமானுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த போரை எனக்கு தாங்கள் விரிவாக கூறுங்கள். கர்கமா முனிவர் கூறினார், அரசனே, இறைவன் அதிதியிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்ந்து தேவேந்திரனும் பாரிஜாதத்தை எடுத்துக்கொள்ள சம்மதித்த பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நந்தவனத்திற்கு சென்று அங்குள்ள பல பாரிஜாத மரங்களை கவனிக்க தொடங்கினார். அவற்றுக்கெல்லாம் நடுவே ஏராளமான பூங்கொத்துக்களுடன் அழகாக இருந்த ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் திருப்பார்கடலிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. அது தாமரை போல நறுமணம் வீசுகிறது. அது நேற்றைய நிகழ்வு. தேவர்களுக்கு உகந்த அந்த மரம் பீர்ச் மரத்தின் அதே நிறத்தின் புதிய இலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த அழகான தெய்வீக மரம் அந்த காட்டிற்கு ஓர் அணிகலனாக இருந்தது. அதன் பட்டை பொன் நிறத்தில் இருந்தது. பாரிஜாத மரத்தை கண்ட கர்ப்பம் கொண்ட சத்யபாமை மாதவனிடம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, இந்த காடு முழுவதிலும் இதுவே சிறந்த மரம், எனவே நான் இதையே விரும்புகிறேன் என்றாள். தன் அன்பரின் இந்த கருத்தை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து கொண்டே பாரிஜாத மரத்தை பிடுங்கி விளையாட்டாக அதை கருடாழ்வாரின் முதுகில் வைத்தார். உடனே கோபத்தால் நிறைந்த வன காவலர்கள் அனைவரும் வில்லும் அம்பும் ஏந்தியபடி நடுங்கும் உதடுகளுடன் எழுந்து நின்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி, மனிதனே, இது இந்திரவல்லபரின் மரம். அரசியானவர் சச்சி தேவி, ஏன் இதை கடத்தி சென்றாய்? உன் விருப்பப்படி எங்களை வைக்கோல் போல நடத்தி எங்களுக்கு தீங்கு செய்த பின்னர் எங்கே செல்வாய்? முற்காலத்தில் திருப்பார்கடலை கடைந்த போது தேவேந்திரன் இந்திராணியை சாந்தப்படுத்த தேவர்கள் இந்த மரத்தை படைத்தார்கள். இது இருந்தால் உனக்கு பாதுகாப்பாக இருக்காது. முன்னரே எல்லா மலைகளின் இறக்கைகளையும் வெட்டி வீழ்த்திய விருத்ராசுர நிசுதனின் அசுரனான வீரன் மகேந்திரனை தோற்கடித்த பின்னரே உன்னால் இந்த மரத்தை எடுக்க இயலும். எனவே மகாவீரரே, பாரிஜாத மரத்தை இங்கே விட்டுவிட்டு செல்வாய். நாங்கள் தேவர்களின் அரசரான தேவேந்திரனின் பக்தர்கள். அதனால் இந்த மரத்தை நீ எடுத்து செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். புரந்தரனே, உனக்கு இந்த பாரிஜாத மரத்தை கொடுக்கும்போது நாங்கள் உன்னை தடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் வனத்தை மட்டுமே பாதுகாப்போம், இதை அல்ல என்றனர். மரம். வன காவலர்களின் இந்த பேச்சை கேட்டு தேவி சத்யபாமை கடுங்கோபம் கொண்டாள். நரேஸ்வரர் பகவான் ஸ்ரீஹரி மௌனமாக இருந்தார். ஆனால் சத்யபாமை அச்சமின்றி காவலர்களிடம் கூறினாள். சத்யபாமா கூறினாள், இந்த பாரிஜாத அமிர்தம் என்றால் மந்தன காலத்தில் அது கடலில் இருந்து வெளிப்பட்டால் அது பொதுவாக எல்லா உலகங்களுக்கும் சொந்தமானது. இந்த பாரிஜாத மரத்திற்கு உங்கள் சச்சி தேவியான இந்திராணி அல்லது தேவராஜனான தேவேந்திரன் யார்? அதன் மீது உரிமை கோர அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? கடலிலிருந்து வெளிப்பட்ட ஒன்றை தேவராஜனான தேவேந்திரனால் மட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள இயலும்? வன காவலர்கள் அமிர்தம், சந்திரன், லக்ஷ்மி ஆகியவை உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான உடைமைகள் என்பது போல
இந்த பாரிஜாத மரமும் பொதுவானதே. சச்சிதேவி தன் பண்டிகையின் வலிமையை குறித்து பெருமை பேசிக்கொண்டு அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பொய்யாக விரும்பினால் அவனிடம் சென்று மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று கூறுவாய். அவளால் முடிந்ததை செய்யட்டும். தேவி சத்யபாமை பாரிஜாத மரத்தை கடத்தச் செய்கிறாள். விரைந்து சென்று பூலோகம் எனும் அசுரனின் மகளிடம் இதனை கூறுவாய். சத்யபாமை இந்த வார்த்தைகளை கூறுகிறாள். அதன் ஒவ்வொரு அசைவும் மிகுந்த கர்வமும் அகந்தையும் நிறைந்திருந்தது. நீ உன் கணவரின் மையல் நாயகியாக இருந்து உன் கணவர் உன் கட்டுப்பாட்டில் இருந்தால் பாரிஜாதத்தை கடத்தும் என் கணவரின் கரங்களிலிருந்து இந்த மரத்தை தடுத்து நிறுத்துவாய். உன் கணவன் தேவேந்திரனையும் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் என்ன தேவர்களா? இவையெல்லாம் எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனாலும் நான் ஒரு மனித பிறவியாக இருந்தும் இந்த பாரிஜாதத்தை உன்னிடமிருந்து கடத்தச் செய்கிறேன். முடிந்தால் தடுத்து நிறுத்துவாய். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறுகிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வல்லவரிடமிருந்து இதனை செவிமடுத்த அந்த ஏழை வன காவலர்கள் திகைத்து போனார்கள். அவர்கள் இந்திராணியை அணுகி அவள் கூறிய வார்த்தைகளை அப்படியே அவளிடம் கூறினார்கள். காவலர்களின் வார்த்தைகளை கேட்ட சச்சி தேவி கடும் கோபம் கொண்டாள். தேவராஜரான தேவேந்திரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தடுக்கப் போவதில்லை. அதனால் அவள் எரிச்சலுடன் உரையாடினாள். சச்சி தேவி கூறினாள், தேவர்களின் அரசனே, தாம் வஜ்ராயுதம் பக்ஷாசனையும் விருத்ராசுரனையும் அளிப்பவராக இருப்பாய். உன்னை வைக்கோலாக கருதி மிகவும் சக்தி வாய்ந்த மாதவன் என் பாரிஜாத மரத்தை தன் அன்பிற்குரிய சத்யபாமைக்காக எடுத்து கொண்டான். எனவே தாம் மர அரசனை அவர்களின் கரங்களிலிருந்து மீட்டு பறித்து கொள்வாய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவர் ஒரு பெண்ணின் கரங்களில் உள்ள ஒரு விளையாட்டு பொருள். நீ மாபெரும் போரில் அவர்களை தோற்கடித்து பாரிஜாதத்தை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா. கடந்த காலத்தில் நீ வஜ்ராயுதங்களால் மலைகளின் இறக்கைகளை வெட்டி உள்ளாய். எனவே உன் பயத்தை விட்டுவிட்டு தேவர்களின் படையுடன் போருக்கு செல்வாய். சச்சிதேவியின் இந்த வார்த்தைகளை கேட்ட தேவேந்திரன் பயந்து போய் போரிட தீர்மானிக்கவில்லை. ஆனால் கோபமடைந்த அவனது மனைவி அவனை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினாள். பின்னர் போதையில் மூழ்கிய தேவேந்திரன் கோபத்துடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனை கண்டித்து பின்வருமாறு கூறினார். தேவேந்திரன் கூறினார், சுமுக்கி, உன் பாரிஜாதம் யாரிடம் உள்ளது? நான் நிச்சயமாக அவனை போர்க்களத்தில் 100 முனைகள் கொண்ட வஜ்ராயுதத்தால் கொன்று விடுவேன். அரசே, இவ்வாறு கூறி தேவேந்திரன் ஐராவத யானையின் மீது ஏறினான். அந்த யானைக்கு 3 திருக்கரங்கள் இருந்தன. அதன் முதுகில் ஒரு சிவப்பு போர்வை அல்லது கம்பளம் போர்த்தி இருந்தது. 4 தந்தங்கள் யானையின் அழகை மேலும் மெருகூட்டின. தனது வெண்மையான ஒளியுடன் அந்த அழகிய யானை இமயமலையைப் போல காட்சியளித்தது. அதன் பாதங்களில் தங்கச் சங்கிலிகள் அணிந்திருந்தன. அந்த மாபெரும் யானையை சுற்றி தேவர்கள் நிறைந்திருந்தனர். அது நிகழ்ந்தது. அப்போது யமன், அக்னி, வருணன் போன்ற அனைத்து தேவர்களும் தேவர்களின் அரசனுடன் சேர்ந்து கொண்டனர். 11 ருத்ரர்கள், 12 சூரியன்கள், 8 வசுக்கள், குபேரன், உலகங்களின் காவலர்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்கள், சாத்தியர்கள் மற்றும் பித்ருக்கள் என 33 கோடி தேவர்கள் தேவேந்திரனை பின்தொடர வந்தனர். அவர்கள் அனைவரும் கோபமடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன் போரிட வந்தனர். இந்த தேவர்களில் சிலர் தேவர்களின் அரசனான தேவேந்திரனால் அவனது உதவிக்காக அழைக்கப்பட்டனர். மேலும் சிலர் நாரத மாமுனிவரால் அனுப்பப்பட்டனர். தேவேந்திரன் தன் கரத்தில் வஜ்ராயுதத்துடன் நின்றான். அதே நேரத்தில் மற்ற தேவர்கள் ஈட்டிகள், வாள்கள், கதாயுதங்கள் மற்றும் ஈட்டிகளுடன் போருக்கு தயாரானார்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்பாதத்தில் உருவான பாரிஜாத ஹரணம் என்ற தலைப்பு கொண்ட 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.